சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்திற்கு சத்திய மார்க்கத்தாராக மார்ச் மாதத்திலும் 4வது வாரத்தின் முதலாம் நாளிலே கூடி வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் சத்திய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய தெய்வீக நாமத்தினாலே சத்திய அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமை என்பது 3 பகுதிகள், 7 சத்தியங்கள். அநாதி காலம் முதல் இந்த சத்திய மார்க்க ஆராதனை முறைமை பரலோகத்திலே செய்யப்பட்டு வருகிறது. இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டு சத்திய மார்க்கத்தாராக இந்த சத்திய மார்க்க ஆராதனை முறைமையை நாமும் வசன ஒழுங்கோடு கிரமமாக அனுசரிக்க இருக்கிறோம். முதல் பகுதி உட்பிரகாரம். உட்பிரகாரத்திலே முதல் சத்தியம் சுத்திகரிப்பு செய்தி. இன்றைய சுத்திகரிப்பின் செய்தி நாம் மனம் திரும்புவதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய ஆவியின், ஆத்துமாவின், சரீரத்தின் அசுசிகள் கண்டுபிடிக்கப்பட நமக்கு பேசப்பட இருக்கிறது. ஆகவே நாம் கவனமாக நமக்காக பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற சுத்திகரிப்பின் செய்தியை கேட்க வேண்டும். இன்றைய சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், வெகு தீமை செய்து வாழ்கிற குற்றம். தலைப்பினை நாம் எழுதிக் கொண்டோமானால் ஆதார மற்றும் ஒத்து வசனங்களை சொல்ல இருக்கிறேன். அவைகளை கேட்டு எழுதிக் கொள்ளவும். முதல் வசனமாக 2 தீமோத்தேயு 4:14. 2ஆம் வசனம் 1 சாமுவேல் 24:17. 3ஆம் வசனம் பிரசங்கி 9:3.
4ஆம் வசனம், 1 பேதுரு 3:12. கடைசி வசனம் 5ஆம் வசனம், நாம் எப்போதும் குறித்து கொள்ளக்கூடிய சங்கீதம் 73:13. சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சுத்திகரிப்பு செய்திக்காக நாம எப்பவுமே ஒரு குற்றத்தோடு தொடர்புடைய ரகசியத்தை எடுத்துக்கொள்ளுவோம். இதற்காக தேவ ஜனங்கள் இதுபோன்ற குற்றங்களை செய்து வாழ்கின்றோமா ஒரு பக்கம் இப்படி கண்டுபிடிக்கிறோம். இன்னொரு புறம் இதுபோன்ற குற்றம் என்னுடைய வாழ்க்கையிலே இனி செய்யாமல் வாழ்வதற்கான சத்தியத்தை கேள்விப்படுகிறோம். அடுத்தபடியாக இந்த ஒரு குற்றம் மட்டும் இல்லை, சுத்திகரிப்பு செய்தியை கேட்கும் போது இன்னும் வேறு வகையிலே என்னென்ன மாதிரியான குற்றங்களை நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே உடையவர்களாக இருக்கிறோம் என்பதையும் நம்மை உய்த்து ஆராய்ந்து கண்டுபிடிக்கவும் கேட்டு வருகிறோம். இன்றைய சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு, வெகு தீமை செய்து வாழ்கிற குற்றம். வெகு தீமை. தலைப்பை கொஞ்சம் விளங்கிக்கணும். தீமை என்றால் நமக்கு ஓரளவிற்கு புரியும். நன்மைக்கு எதிர்ப்பதமாக ஒருவர் செயல்படுகிறார் என்றால் அது தீமை. இன்னும் தீமைக்கான விளக்கத்தை வசனங்களுக்குள்ள போகும்போது விளங்கிக் கொள்ளவும் இருக்கிறோம். ஆனால் இங்கே வெகு தீமை என்று எழுதியிருக்கிறதே, வெகு என்ற வார்த்தையின் பொருளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் அநேக, மிகுதியான, அதிகமான, இப்படி விளங்கிக்கலாம். நம்ம தேவ ஜனமா இருக்கிறோம். நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி மனம் திரும்பி இருக்கிறோம். மனம் திரும்பி தேவனுடைய சபைக்குள்ளாக தேவ ஜனங்களாக வாழ்ந்து வருகிறோம். தேவ ஜனங்களாக தேவனுடைய சபைக்குள்ளே வாழ்ந்து வருகிற நம்மிடத்தில் தீமை இருக்கிறதா? நம்மிடத்தில் இருக்கிற தீமையானது பல நேரங்களிலே, சிலரிடத்திலே அநேகமாக அந்த தீமையை வெளிப்படுத்தி வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நம்ம என்ன நினைப்போம்? நம்ம தேவ ஜனம், நம்ம தேவ பிள்ளைகள், நம்மெல்லாம் விசுவாசி, நமக்கு தான் மற்றவங்க தீமை செய்யறாங்க, நம்ம யாருக்கும் எந்த நிலையிலேயும் தீமையே செய்யறதில்ல, நாம நன்மைக்கு ஏதுவா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோம், இப்படி ஒரு சிந்தை நமக்கு இருக்குது. ஆனால் வேதத்தை கவனிக்கும் போது, வேத சத்தியத்தை அறிகிற பொழுது, நம்மையும் அறியாமல் நமக்குள்ளாக தீமையை நிறைத்து வைத்து அதை பல நேரங்களிலே நமக்கு பிடிக்காத நபரிடத்திலே, நமக்கு ஒத்து வராத நபரிடத்திலே, நமக்கு ஏற்புடையாத நபரிடத்திலே நாம் பல நேரங்களிலே வெளிப்படுத்தி வாழக்கூடியவர்களாக, வெகு தீமையை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்து வருகிறோம். கொஞ்சம் கொஞ்சமா விளங்கிக்க போறோம். சபைக்கு வந்த நம்மள குற்றவாளின்னு சொல்லி பேசுறாங்கள, அப்படி அல்ல. நம்ம யாருக்கும் தீமை செய்யாம வாழ்றோம்னா நல்லது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஒருவேளை நம்மை அறியாமல் நமக்குள்ள தீமையை வச்சுக்கிட்டு நாம சில நேரங்கள்ல சிலரிடத்துல தீமையை வெளிப்படுத்தி அதை பல நேரங்கள்ல செய்து வாழக்கூடிய நபரா இருக்கிறோமாங்கிறதையும் கண்டுபிடிச்சாகணும். நம்ம அறிவுக்கு எட்டின அடிப்படையில தான் நம்ம வாழ்க்கையை நடத்துவோம். நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நாம நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். ஆனா வேதத்திலே எழுதியிருக்கிற அடிப்படையில
எத்தனையோ குற்றங்களை குற்றம்னு அறியாம, அது மற்றவங்க எனக்கு செஞ்சா குற்றம்னு நினைக்கிறேன்னா அதே குற்றத்தை மற்றவங்களுக்கு பல நேரங்களில் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேனா என்பதை கண்டுபிடிக்கிறதே இல்லை. இந்த தலைப்பை நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னா 2 தீமோத்தேயு 4:14 இருந்து எடுத்திருக்கிறோம். இந்த வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. கன்னானாகிய அலெக்சந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். அவருடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் துரோவா பட்டணத்துல ஊழியம் செய்கிறார். அந்த பட்டணத்துல கண்ணார வேலை செய்யக்கூடிய அலெக்சந்தர் என்கிற ஒரு நபர் இருந்திருக்கிறான். அந்த நபர் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பெல்லாம் துரோவா பட்டணத்துக்கு போய் ஊழியங்களை செய்கிறாரோ அந்த சமயத்தில் எல்லாம் தீமை அல்ல, வெகு தீமை செய்யக்கூடியவனாக இருந்திருக்கிறான். இந்த அலெக்சந்தர் ஊழியக்காரனுக்கு வெகு தீமையை செய்திருக்கிறான். ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய வேலையை செய்யும் போது அந்த தேவனுடைய வேலையை அவன் செய்யாமல் இருப்பதற்கு பிசாசு இப்படியெல்லாம் யார் மூலமாவது வெகு தீமையை உண்டு பண்ணுவது இயல்பு. ஆனால் நல்லா கவனிக்கணும், வெகு தீமையை அலெக்சந்தர் மூலமாக பெற்றுக்கொண்ட பவுல் ஒரு முறை கூட அந்த அலெக்சந்தருக்கு தான் எந்த தீமையும் செய்யாம, அவன் வெகு தீமையை செய்யறான், ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியக்காரன் எந்த தீமையையும் திரும்ப செய்யாமல் அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராகன்னு கர்த்தர் செயலில் விட்டுறான். ஊழியக்காரன் எந்த நபருக்கும் தீமை கூட செய்யாத அளவிற்கு எச்சரிக்கையோடு வாழ்ந்திருக்கிறான். ஆனா அடுத்து கீழே இருக்கிற வசனங்களை பின்னால நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. வெகு தீமை செய்யக்கூடிய நபருக்கு தேவ ஜனங்க எச்சரிக்கையா வாழணுங்கிறத அங்க சொல்லலாம். நமக்கு வெகு தீமை செய்யக்கூடிய நபர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. அது யாருன்னு சொல்ல முடியாது, அது யாரா வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொரு வசனத்திலிருந்தும் வெகு தீமையின் சத்தியத்தை கொஞ்சம் கொஞ்சமா விளங்கிக்க போறோம். உலக மக்கள் தேவனுடைய ஊழியனுக்கோ தேவ ஜனங்களுக்கோ தீமை அல்ல, வெகு தீமை செய்ய வாய்ப்பு இருக்கு. நீ என்ன இங்க வந்து ஊழியம் பண்றது? நீ யாரு இயேசுவை பத்தி பேசுறது? நீ எதுக்கு இயேசுவை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற? எதுக்கு எங்க இடத்துல வந்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ற? இப்படி பண்ணனா உன்னைய அடிச்சு மண்டையை உடைச்சிருவேன், இப்படி பண்ணனா உன்னைய ஒன்னும் இல்லாம பண்ணிடுவேன், அப்படி ஏதாவது பண்ணிருக்கலாம், பேசி இருக்கலாம். வெகு தீமை செய்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் கன்னானாகிய அலெக்சந்தர் மூலமாக வெகு தீமையை பெற்றிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலேயும் மற்றவர்கள் மூலமா வெகு தீமையை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு புறஜாதி தேவனுடைய ஊழியனுக்கோ தேவ ஜனத்துக்கோ வெகு தீமையை செய்ய வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த வசனத்துல விளங்கிக்கிட்டோம். ஆனால் தேவ ஜனங்க மற்றொரு தேவ ஜனங்களுக்கு தீமையோ வெகு தீமையோ, அதாவது அதிகமான தீமையோ செய்ய வாய்ப்பு இருக்கா? அதுக்கு வேதத்தில் ஆதாரம் இருக்கா? அதையும் நம்ம பார்க்க போறோம். ஏன் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒருவேளை தேவ ஜனங்களுக்குள்ள ஒரு தேவ ஜனம் இன்னொரு தேவ ஜனத்துக்கு தீமையையோ வெகு தீமையையோ செய்தால் அது எவ்வளவு பெரிய குற்றமாக இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க. இப்ப அடுத்த வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. 1 சாமுவேல் 24:17. தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். யாரு சொல்றா? சவுல் சொல்றான். தாவீத சவுல் பார்க்கிறான். பார்த்த பிறகு என்ன சொல்றான்னா, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். அப்படின்னா தாவீது எப்படி நடந்திருக்கிறான்? நீதியா நடந்திருக்கிறான். அதனாலதான் தாவீதை பார்த்து சவுல் என்ன சொல்றான்? நீ நீதிமான்னு சொல்றான்.
தொடர்ச்சியா வசனத்தை கவனிங்க. நீ எனக்கு நன்மை செய்தாய். அவன் நீதிமான்னு நம்ம விளங்கிக்கிறோமே, அப்படி அவன் என்ன நீதி செஞ்சான்னு பார்க்கும்போது நன்மையை செய்திருக்கிறான். யாருக்கு நன்மையை செய்திருக்கிறான்னு பார்த்தா சவுலுக்கு நன்மை செஞ்சிருக்கிறான். அது என்ன நன்மை? சவுல் இஸ்ரவேலிலே முதல் ராஜா. தாவீது சவுலுக்கு பிறகு ராஜாவா அமர்றான். தாவீது சவுல் ராஜாவா இருக்கும்போது இஸ்ரவேலிலே ஒரு மனிதனா இருக்கிறான். சவுல் இஸ்ரவேலின் தலைவன், இஸ்ரவேலின் ராஜா. தாவீது இஸ்ரவேலிலே ஒரு ஜனம், ஒருத்தன். இந்த ரெண்டு பேருமே தேவ ஜனங்க தான். தேவ ஜனங்களுக்குள்ள எப்படி தீமை வெளிப்பட்டது என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள போகிறோம். நாம தேவ ஜனமா இருக்கிறோம். தேவ ஜனங்களுக்குள்ள நமக்கு யாராவது ஒருத்தர் தீமையோ வெகு தீமையோ செய்ய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நான் தேவ ஜனமா இருந்து தேவ ஜனங்களுக்குள்ள மற்றவர்களுக்கு நான் எப்பவாவது தீமையையோ அல்லது வெகு தீமையையோ செய்யக்கூடிய குணபாத்திரமாக இருக்கிறேனா என்பதையும் கண்டுபிடிக்க வேண்டும். ஏன் கண்டுபிடிக்கணும்? தீமை என்பது ஒரு வகையில ஆத்தும அக்கிரமம், ஒரு வகையிலே ஆத்தும அக்கிரமம் மட்டுமல்ல, ஆவியின் மீறுதல். இன்னொரு வகையிலே அது சரீரத்தின் பாவம். தீமை ஆத்துமால இருந்துச்சுன்னா அது ஆத்தும அக்கிரமம், தீமை ஆவியில இருந்துச்சுன்னா அது ஆவியின் மீறுதல், தீமை சரீரத்தில் இருந்துச்சுன்னா அது சரீர பாவம். தேவ ஜனமே, நீ தீமை செய்யக்கூடிய நிலையிலே இருக்கிறாயா? இஸ்ரவேலிலே ராஜாவாக இருந்த சவுல் தாவீதுக்கு தீமை செய்ய துரத்தி துரத்தி அடிக்கிறான். அப்படின்னா இஸ்ரவேல்ல தாவீதை உயர்த்தி பேசும்போது அதை பொறுக்க முடியாம தாவீதின் மேல வெறுப்பு உண்டாகுது. தாவீதின் மேல சவுலுக்கு வெறுப்பு உண்டாகும் போது அந்த வெறுப்பு சவுலுடைய ஆத்துமால அக்கிரம தீமையா அமையுது. உடனே என்ன சொல்றான்? தாவீதை பிடிக்கணுங்கிறான். வாயில தீமை மீறுதலா உண்டாகுது. எதுக்கு மீறுதலா உண்டாகுது? அவனை பிடிச்சு கொல்லணும். அவனை கொல்றதுக்காக சவுல் ராஜா என்ன பண்றான்? துரத்தி துரத்தி போயிட்டே இருக்கிறான். பாவத்தின் மேல பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது தாவீதுக்கு முன்னால சவுல் இருக்கிறான். தாவீது சவுலுடைய அந்த துணிய சால ஒரு பகுதியை கட் பண்ணி எடுக்கிறான். பிறகு சவுலுக்கு அதை அனுப்பி சவுலுக்கு தான் எப்படிப்பட்டவங்கிறத காமிக்கிறான். தன்னை கொலை செய்ய, தனக்கு தீமை செய்ய தன்னை துரத்தின சவுலுக்கு முன்னால இவன் நீதிமானா, சவுலுக்கே நன்மை செய்யக்கூடியவனா, எந்த தீமையும் செய்யாதவனா வாழ்ந்திருக்கிறான். பாருங்க, ஒரு ராஜா தீமை செய்யக்கூடியவனா வெகு தீமை துரத்தி துரத்தி அடிக்க பார்க்கிறான், கொல்ல பார்க்கிறான், வெகு தீமையை செய்யக்கூடியவனா மாறுறான். ஆனா தாவீது தனக்கு தீமை செய்ய வர்றவனுக்கு நன்மை செய்யக்கூடியவனா இருக்கிறான். ரெண்டு கேரக்டர்ல இருந்து நான் என்ன கத்துக்கிறேன்? சவுல போல இருக்க விரும்புறேனா, தாவீத போல இருக்க விரும்புறேனா? தேவ ஜனங்களுக்குள்ள ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல தவறான நோக்கத்துல தீமையை செய்ய ஆரம்பிச்சு அதை தொடர்ச்சியா செய்யும் போது அது வெகு தீமையா மாறக்கூடியதாக இருக்கிறது. தேவ ஜனங்களுக்குள்ளேயும் தீமை செய்கிற அனுபவங்கள் வரும். அந்த தீமை செஞ்சதை குற்றம்னு கண்டுபிடிக்கலன்னா திரும்ப திரும்ப தீமை செய்யக்கூடிய அனுபவம் உண்டாகும். ஒருத்தருக்கு அல்லது மற்றவர்களுக்கு திரும்ப திரும்ப தீமையை செய்யும் போது அது வெகு தீமையாகிய குற்றங்களாக மாறும். இப்ப அடுத்த வசனம், ஏன் தேவ ஜனங்களுக்குள்ள தீமை செய்யக்கூடியதான காரியம் வருகிறது அப்படின்னா, சரீரத்தில் வெளிப்படுகிறது அப்படின்னா, பிரசங்கி 9:3 எழுதி இருக்கிறது, எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம். ஆதலால் மனு புத்திரரின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது.
தெளிவா வேதத்துல சாலமோன் ஞானி எழுதி வச்சிருக்கிறார். பொதுவா மனுஷன் எல்லாருடைய இருதயமும் தீமையினால நிறைஞ்சிருக்குதான். நம்ம எல்லாரும் ஃபிளஷ்ல தானே இருக்கிறோம், நம்ம எல்லாரும் மாம்சத்துல தானே இருக்கிறோம். இந்த மாம்ச சரீரத்துக்குள்ளதானே இருதயம் இருக்கு, அந்த இருதயத்துக்குள்ளதானே ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாவிற்குள்ள இருக்கிற எண்ணங்கள்ல தீமை ஒட்டி இருக்கா இல்லையா? புதிய ஏற்பாட்டுல மார்க் 7 என்ன எழுதி இருக்கு? இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசோ. கணவனுக்கு விரோதமா மனைவியோ, மனைவிக்கு விரோதமா கணவனோ, பிள்ளைகளுக்கு விரோதமா பெற்றோர்களோ, பெற்றோர்களுக்கு விரோதமா பிள்ளைகளோ, இப்படி குடும்பங்கள்ல யாருமே எதுவுமே யோசிக்கிறது இல்லையா? அப்பா அம்மா பிள்ளைங்க விரும்புற எதையாவது செய்யலன்னா பிள்ளைங்க மனசுல தீமை வர்றது இல்லையா? பிள்ளைகள் பெற்றோர் சொல்ற மாதிரி கேட்கலங்கிறதுனால பிள்ளைகள் மேல பெற்றோருக்கு தீமையான எண்ணங்கள் எழும்புகிறது இல்லையா? ஒரு விசுவாசி தனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலங்கிறதுக்காக அந்த விசுவாசி மேல வெறுப்போ பகையோ விரோதமோ எழும்புகிறது இல்லையா? காயினுக்கு ஆபேல் மேல விரோதம் எழும்புச்சா இல்லையா? அப்படி விரோதம் எழும்பினதுனால தானே அவங்கிட்ட பேசி அவனை வயல்வெளிக்கு கொண்டு போய் அவனை கொன்னு போடுறான். ஆபேல் அவன் பாட்டுக்கு தெய்வத்துக்கு காணிக்கையை கொடுக்கிறான். அவன் காணிக்கையை தெய்வம் அங்கீகரிக்கிறார். காயினும் காணிக்கையை கொடுக்கிறான். அவன் காணிக்கையை தெய்வம் அங்கீகரிக்கல. தெய்வம் அங்கீகரிக்கலன்னா தெய்வத்துக்கிட்ட தன்னுடைய காணிக்கையை ஏன் அங்கீகரிக்கலன்னு சொல்லி கேட்டு தெய்வம் அங்கீகரிக்கிற காணிக்கையை கொடுக்கிறது தானே சிறந்தது. அதுக்கு பதிலா தன்னுடைய சொந்த சகோதரன் மேல விரோதமா எழும்புகிறான் அப்படின்னா தீமையை செய்யத்தானே. யதார்த்தமா அண்ணனை பத்தி தம்பி அப்பா கிட்ட எதையாவது சொல்லியிருப்பான், ஆனா அண்ணன் அது தப்பா செஞ்சிருப்பான். அந்த தப்பு அப்பாவும் அம்மாவுக்கும் தெரிஞ்சு போயிடும். தம்பி என்ன சொல்றான்னு தெரியாம சொல்லியிருப்பான். உடனே தம்பி மேல அண்ணனுக்கு ஒரு வெறுப்பு வர்றது இல்லையா? குடும்பத்துல நாத்தனாரு கொழுந்தனாரு ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த தப்ப கணவனிடத்துல சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும். அப்படி சொல்லும் போது அதுல ஒரு யதார்த்தம் இருந்திருக்கும். அந்த யதார்த்தம் புரியாம இருதயத்துல ஒரு விரோதம் உண்டாகிறது இல்லையா? கணவன் ஒரு நல்லதை சொல்லி இருப்பார், மனைவியால் அதை புரிஞ்சிக்க முடியாம போயிருக்கும். அப்படி புரிஞ்சுக்க முடியாம போயிருக்கும் போது அது தன்னுடைய தவறுங்கிறத கண்டுபிடிக்காம தன்னுடைய கணவன் மேல ஒரு வேண்டா வெறுப்பு உண்டாகிறது இல்லையா? உடனே கணவனை பத்தி தன்னுடைய குடும்பத்துல ஒரு கெட்ட ஒரு காரியத்தை பரப்புறது இல்லையா? அவதூறு உண்டாக்குறது இல்லையா? பழிச்சொல் ஏற்படுத்துறது இல்லையா? நிந்திக்கிறது இல்லையா? எத்தனை தீமைகள் நம்ம வாழ்க்கையில ஒண்ணு நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது, அது எதுக்கு நடக்குது, இதை குறித்து என்னுடைய சிந்தை எப்படி இருக்கணும், என்னுடைய உணர்வு எப்படி இருக்கணும், இந்த காரியத்துல நான் தீமையான உணர்வுக்கு இடம் கொடுக்கலாமா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதே கிடையாது. மனுபுத்திரன் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. ஒரு ஊழியக்காரன் சபை மக்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்புல இருக்கிறான், மேய்ப்பனா இருக்கிறான். ஊழியக்காரன் சபை ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய செயல்பாடுகளை கண்காணிப்பான். என்ன பிரதர் இப்படி பண்றீங்க, என்ன சிஸ்டர் இப்படி செய்யறீங்க, நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணுங்க. அவர் யாரு என் விஷயத்துல தலையிடுறது? அவர் சபையில பிரசங்கம் பண்றது மட்டும்தான் அவரு வேலை. நான் ஏதாவது செய்யறேன்னா அதுக்கு எனக்குன்னு ஒரு காரணம் இருக்கும், அது எனக்குன்னு ஒரு ஒரு எண்ணம் இருக்கும். என்கிட்ட அவரெல்லாம் உள்ள நுழையக்கூடாது. இல்ல சிஸ்டர், இல்ல பிரதர், உங்க வாழ்க்கை குற்றம் இல்லாம அதெல்லாம் எனக்கு தெரியும், வேலையை பாருங்க. இருதயத்துல தீமை, உடனே பாஸ்டரை பத்தி மற்றவங்க கிட்ட எல்லாம் போய் உளர்றது, அவதூறு பரப்புறது, புரட்டி பேசுறது, நிந்திச்சு பேசுறது. இருதயத்துல அவ்வளவு தீமை நிறைஞ்சிருக்கு. வேதம் சொல்கிறது, தேவ ஜனங்கள் மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல் வாழ வேண்டும். தீமையே செய்யக்கூடாதுன்னு சொல்லும் போது வெகு தீமை செய்யக்கூடிய, வெகு குற்றங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் வாழ்கிறோமா? வீடுகள்ல பாத்தீங்கன்னா மாமனார் மாமியார் அவங்கள வச்சு எவ்வளவு தீமைய தேவ ஜனங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. வயசானவங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, இவங்களால ஏத்துக்க முடியாது. புருஷங்கிட்ட வந்துகிட்டு
என்ன உங்க அம்மாவுக்கு என்ன வந்துச்சு, உங்க அப்பாவுக்கு என்ன வந்துச்சு, பைத்தியமா, வயசாயிடுச்சுன்னா சும்மா இருக்க கூடாதா, இதுங்களுக்கெல்லாம் சோறு போடுறதே பெருசு, இதுங்களெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறதே பெருசு, இதுங்க இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா கொண்டு போய் எங்கேயாவது ஹாஸ்டல்ல விட்டுருவேன். ஆமா, எல்லாம் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய தீமைகள். இப்படியே நம்ம ஏதோ விதத்துல நன்மை செய்து வாழ்கிறோம் என்று, நீதிமானாக வாழ்கிறோம் என்று நினைத்து கொண்டு இருதயத்துல தீமையை நிறைச்சி வச்சு வாயில பேச்சா வெளிப்படுத்தி பல நேரங்கள் அதை செய்து வெகு தீமை செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்து வந்தோம்னா கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அடுத்த வசனம் 1 பேதுரு 3:12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நீதிமான்கள் மேலையும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்குதாம். அது என்ன நோக்கமா இருக்குது? அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. அந்த நோக்கம் என்னன்னு தொடர்ச்சியா எழுதி இருக்கிறத வாசிக்கிறேன், கவனிங்க. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. இது புறஜாதிகளை பத்தி பேசலைங்க. சபைக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஊழியன் தேவ ஜனங்களுக்கு தீமை செய்யறான்னா, ஒரு கட்டத்துல வெகு தீமை செய்யறான்னா, சபைக்குள்ள இருக்கிற சீஷர்கள், விசுவாசிகள், பரிசுத்தவான்கள், சக பரிசுத்தவான்களுக்கு, சக விசுவாசிகளுக்கு தான் நீதிமான் என்ற போர்வையிலே வாழ்ந்து கொண்டு தனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக சபைக்கு வரும்போது ஆண்டவரை தூச்சிக்கிறது, வீடுகளில் இருக்கும்போது சபிச்சுக்கிறது. தீமை செய்கிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தருடைய முகமே நீதிமான்கிற போர்வையில வாழக்கூடிய சபையாருக்கு விரோதமா இருக்குங்கிறத விளங்கிக்கணும். சபைக்குள்ள ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு, ஒரு விசுவாசி ஒரு ஊழியனுக்கு, ஒரு ஊழியன் ஒரு விசுவாசிக்கு, ஒரு ஊழியன் மற்ற ஜனங்களுக்கு தீமைய செய்ய நினைச்சு, தீமைய பேசி, தீமைய செய்து அதை திரும்ப திரும்ப தீமைகளாக, வெகு தீமைகளாக வெளிப்படுத்தி வாழ்ந்தால் அது அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் என்பதை நாம உணரணும். இப்படி உணரலன்னா கர்த்தருடைய முகமே நமக்கு விரோதமாக மாறும். பின்னால அது நியாய தீர்ப்புல நமக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். இதுல இருந்து நம்ம என்ன விளங்கிக்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுலை போல தனக்கு வெகு தீமை செய்த கன்னான் ஆகிய அலெக்சந்தருக்கு எந்த தீமையும் செய்யாம அவன் செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் பலனளிப்பாராகன்னு சொன்ன மாதிரி நம்ம நோக்கம், நமக்கு நன்மை செஞ்சு ஒருத்தர் வாழ்ந்தாலும், நமக்கு தீமை செய்து, வெகு தீமையே ஒருத்தர் செய்து வாழ்ந்தாலும், நான் நீதிமானா, யாருக்கும் எந்த தீமையும் செய்யாம, ஒரு தீமை கூட செய்யாம கர்த்தருடைய முகம் என் மேல் பட்சமா இருக்கத்தக்கதாக என் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று நாம் உணர்ந்து நல்ல முடிவெடுக்க வேண்டும். ஒருவேளை இதெல்லாம் அறியாம கர்த்தர் என் மேல நோக்கமா இருக்கிறாருங்கிறத கண்டுபிடிக்காம என் மனசுல தோணுனபடி சரின்னு நினைச்சுக்கிட்டு ஒருத்தருடைய நடவடிக்கைய, ஒருத்தருடைய செயல்பாட என்னன்னு புரிஞ்சுக்காம, ஏற்றுக்கொள்ளாம அவரிடத்துல நான் தப்பா நடந்திருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம மனம் திரும்பணும். எல்லாரும் மனம் திரும்புவதற்கு கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையில எழும்பி நிக்கலாமா? எல்லாரும் கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையில எழும்பி நிக்கணும். நம்ம ஆவி, நம்ம ஆத்துமா, நம்ம சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து தேவனுடைய சித்தத்தை, ஆராதனை முறைமைகளை அனுசரிக்க, நம்முடைய அசுசிகள்ல இருக்கிற அந்த கரைகளை எல்லாம் சுத்தம் பண்ணிக் கொள்வதற்கு இன்னைக்கு நாம கேட்ட சுத்திகரிப்பின் செய்திய கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்கலாமா? அப்போஸ்தலனாகிய ஊழியன் தன்னுடைய ஊழியத்தின் காலத்தில துரோவா பட்டணத்தில அலெக்சாந்தர் மூலமாக வெகு தீமையை அனுபவிச்சோம். எந்த தீமையும் அவனுக்கு செய்யாம எச்சரிக்கையா வாழ்க்கையை நடத்தி இருந்தான். சவுல் தாவீதுடைய வாழ்க்கையிலே, சவுல் ராஜா, இஸ்ரவேலுக்கு தலைவன், தாவீதை துரத்தி துரத்தி கொல்ல பார்த்து அவனுக்கு வெகு தீமையை செய்ய பார்க்கும் போது தாவீது அவனுக்கு முன்பாக நன்மை செய்து என்னை பார்க்கிலும் நீதிமான் சவுலே சொல்லுகிற அளவிற்கு தீமை செய்யாம வாழ்க்கையை நடத்தி இருக்கிறான்.
தேவ ஜனங்களுக்கு தலைவனாயிருந்த சவுல், தேவனால இஸ்ரவேல்ல முதல் ராஜாவாக வைக்கப்பட்டதான சவுல், தேவ ஜனங்கள்ல ஒருவன் வெகு தீமையா செய்ய நாம் வாழ்நாள நடத்தி விட்டானே. உயரிய ஸ்தானத்தில் இருக்கிறவங்களும் சரி, சாதாரண நிலைமையில இருக்கிற தேவ ஜனங்களும் சரி, தீமை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன? மனுபுத்திரரின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. ஆவியானவரே, என் இருதயம் எந்த அடிப்படையில தீமையினால நிறைஞ்சிருக்குங்கிறத ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில நான் வாழும் போது அதை கண்டுபிடிக்க எனக்கு வேத வசனத்தின் அடிப்படையில உணர்வை தாருன்னு சொல்லி கேட்க வேண்டாமா? ஒருவேளை கடந்த நாட்கள்ல நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில கணவனை விரோதிச்சிருக்கிறோமா, மனைவியை விரோதிச்சிருக்கிறோமா? கணவன் மனைவிக்குள்ள குரோதம் எழும்பி இருக்கிறதா? குடும்பத்துல உறவுகள்ல பகை எழும்பி இருக்கிறதா? பொறாமை எழும்பி இருக்கிறதா? வன்கண் உண்டாயிருக்கிறதா? எரிச்சல் ஏற்பட்டு இருக்கிறதா? கோபதாபங்கள் வந்திருக்கிறதா? வீண் வைராக்கியங்கள் எழும்பி இருக்கிறதா? சண்டைகள், கலகங்கள், துர்க்குணங்கள் உண்டாயிருக்கிறதா? இதெல்லாம் தீமைன்னு சொல்லி அறியாம, இதெல்லாம் மற்றவங்களுடைய லைஃப புரிஞ்சிக்காம, மற்றவருடைய செயலை ஏற்றுக்கொள்ளாம என்னிடத்திலிருந்து எப்போதாவது வெளிப்பட்டு இருக்கிறதா என உணர்த்தும் தெய்வமே. ஒருவேளை நன்மை செஞ்சு நீதிமானா வாழ வேண்டிய நான் சபைக்குள்ள என்னையும் அறியாம நான் நினைக்கிறதும் பேசுறதும் செய்யறதும் சரின்னு சொல்லி தீமையை வெளிப்படுத்தி உம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் வாழ்ந்திருந்தேன்னா உம்முடைய முகம் எனக்கு விரோதமாக இருக்கிறதுங்கிறத இன்றைக்கு வேத வசனத்தினாலே அறிந்து கொண்டேனே. கடந்த நாட்கள்ல என்னுடைய வாழ்க்கையில நடந்ததான காரியங்களை எனக்கு உணர்த்தும். நான் மனம் திரும்பணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கேட்கணும். இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில மாத்திரம் இல்லைங்க, கடந்த ஒரு வார காலமா நாம நம்முடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோம். நம்முடைய கண்கள்ல இச்சைகள் வந்துச்சா? வாயில எத்தனையோ பேர்கிட்ட பேசி இருக்கிறோம், ஜீவனத்தின் இச்சை வெளிப்பட்டதா? சரீரத்தில் எத்தனையோ பேரோட வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோம், மாம்சத்தின் இச்சைகள் வந்ததா? என்ன உணர்த்தும் தெய்வமே. அதெல்லாம் எதுவுமே வரலன்னு யாரும் சொல்ல முடியாது. எத்தனையோ பேரை பற்றி நினைச்சிருக்கிறோம், அக்கிரம சிந்தைகள் வந்திருக்கலாம். எத்தனையோ பேர்கிட்ட பேசும்போது வீண் வார்த்தைகளை விட்டிருக்கலாம், அலப்பி இருக்கலாம், மூடனா பேசி இருக்கலாம். எத்தனையோ மீறுதல்கள் வாயிலிருந்து வந்திருக்கோம், எத்தனையோ பாவ கிரியைகள் வெளிப்பட்டிருக்கோம். அவசரம், ஆத்திரம் எல்லாம் எனக்கு உணர்த்தும் சொல்லி கேட்க வேண்டாமா? எத்தனையோ காரியங்களை செய்யக்கூடாதுன்னு மனம் திரும்பி திரும்ப திரும்ப அதை செய்யக்கூடியதான ஒரு அடிமையா வாழ்ந்திருக்கிறோமா என உணர்த்தும். இப்படியெல்லாம் கேட்டு கர்த்தர் உணர்த்துறதான அந்த மீறுதல்களை, அக்கிரமங்களை, பாவங்களை அப்படியே மௌனமா அறிக்கை செய்யலாமா? அறிக்கை செஞ்சுட்டு கழுவப்பட ஒப்பு கொடுக்கலாமா? உங்களோடு இவ்வளவு நானும் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், வேலை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன இறக்கம் பெறுவான் என்று எழுதி இருக்கிறதே. குற்றங்களை எல்லாம் உணர்ந்து அறிக்கை செய்தோம்னா கழுவப்பட ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் செவிக்க இருக்கிறேன். சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவர சுத்திகரிப்பின் சத்தியத்தை நாங்க கேட்டு இருக்கிறோம். எங்களை உணர்த்தி இருக்கிறீங்க. நாங்க குறைகளை, குற்றங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணி கழுவப்பட ஒப்பு கொடுத்து இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்போஸ்தலர் 4:12 எங்களை மன்னிங்க. கல்வாரி சிலுவையில் அவர் எங்களுக்காக கொடுத்த குற்றமற்ற மாசற்ற விளையாடப்பட்ட ஜீவாவி ரத்தம் ஜலத்தினால யோவான் 19:30-34 எங்களை மன்னிங்க, எங்களை சுத்தமாக்குங்க ஆண்டவர். எபேசியர் 5:26, 1 கொரிந்தியர் 6:11, 1 யோவான் 1:7 சத்திய வசனத்தினாலும் சுத்திகரிங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்துல மன்னித்து, இயேசுவின் ஜீவனால கழுவி, இயேசுவின் வசனத்தினால எங்களை சுத்தமாக்குங்க ஆண்டவரே. நாங்கள் வேண்டிக் கொண்டபடியே நீ செய்திருந்து விசுவாசிக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு ஜெபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.